தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கூகுள் நிறுவனம் அதன் CEO சுந்தர் பிச்சையின் மொத்த சம்பளத்தை அடுத்த 3 ஆண்டுகளுக்கு 6300 கோடி ரூபாயாக உயர்த்தியுள்ளது. அமெரிக்காவின் அல்பபெட் குழுமத்தின் துணை நிறுவனமான கூகுள் நிறுவனத்தில் 2004ஆம் ஆண்டு தமிழகத்தைச் சேர்ந்த சுந்தர் பிச்சை சேர்ந்தார். அங்கே குரோம் மற்றும் ஆண்ட்ராய்டை உருவாக்குவதில் இவர் முக்கிய பங்காற்றினார். இதையடுத்து 2015ஆம் ஆண்டு கூகுள் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரியாக பதவி உயர்வு பெற்றார். இவர் CEO ஆன பின் கூகுள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு $535 பில்லியன் இருந்து 3.6 ட்ரில்லியனாக உயர்ந்தது. இந்த சூழலில் சுந்தர் பிச்சையின் மொத்த சம்பளத்தை அடுத்த 3 ஆண்டுகளுக்கு $692 மில்லியன் அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் 6300 கோடி ரூபாயாக கூகுள் நிறுவனம் உயர்த்தியுள்ளது. இந்த ஊதிய தொகுப்பின் பெரும் பகுதி $126 மில்லியன் மதிப்புள்ள செயல்திறன் பங்கு யூனிட் மூலம் கிடைக்கிறது. இதன் மூலம் உலகிலேயே அதிக சம்பளம் வாங்கும் CEO என்ற பெருமையை சுந்தர் பிச்சை பெற்றுள்ளார். சமீபத்தில் $9.8 மில்லியன் மதிப்புள்ள 32,500 பங்குகளை சுந்தர் பிச்சை விற்றார். இப்போது இவரும் இவரின் மனைவியும் சுமார் $498 மில்லியன் மதிப்புள்ள 1.67 மில்லியன் கூகுள் பங்குகளை வைத்துள்ளனர். தவிர மைக்ரோசாஃப்ட் CEO சத்யா நாதல்லா $96.5 மில்லியன் சம்பளம் பெறுகிறார். ஆப்பிள் நிறுவன CEO டிம் குக் $74.3 மில்லியன் சம்பளம் பெறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.